24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். தவறாக வழிநடத்த முயற்சித்ததாக பேராசிரியை நிர்மலா தேவிக்கு எதிராக மாணவிகள் அளித்த புகாரில் விசாக குழுவுக்கு அனுப்பாதது ஏன் எனவும் புகாரை 6 ஆண்டுகள் கடந்தும் ஏன் அனுப்பவில்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தரப்பிலிருந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த உத்தரவு குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சித்ததாக கடந்த 2018ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டை கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை பெண் டிஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது பாதிக்கப்பட்ட மாணவிகள் தரப்பில் விசாகா குழுவில் புகார் அளிக்கப்பட்டதா என்ற விளக்கம் அளிக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், இந்த பாதிக்கப்பட்ட மாணவிகள் கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்திருக்கிறார்கள், அந்த புகாரை பல்கலைக்கழகம் அமைத்திருக்கக்கூடிய விசாகா குழுவுக்கு அனுப்பி இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் அதே சமயம் கல்லூரி நிர்வாகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் இந்த புகாரை அனுப்பாதது ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். இது சம்பந்தமாக விளக்கம் பெற்று தெரிவிப்பதாக கல்லூரி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்ததை அடுத்து 6 ஆண்டுகள் கடந்தும் மாணவிகளுடைய புகாரை விசாகா குழுவுக்கு அனுப்பாதது ஏன் என்று ஜூன் 7ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கல்லூரி தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அன்றைய தினத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.